தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன். இப்போ அமைச்சரவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று? ஏற்கனவே இரண்டு விருந்தினர்களும் நிறைய கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. முக்கியமா இதுல நீங்க குறிப்பிட்டது போல 4 பேர் பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள், அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். மதிவேந்தன் ஏற்கனவே அமைச்சரவையில் இருக்காரு. அவருக்கு இப்போ துறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் தொடர்ச்சியாக அதே துறையிலே இருக்கிறாரு. அதே போல கயல்விழி அவர்களுக்கும் ஏற்கனவே அமைச்சரவையில் இருக்கிறவங்க சி.வி. கணேசன், இந்த 3 பேருமே அமைச்சரவையில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள். கூடுதலாக இப்ப கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும். இந்த அமைச்சரவை பொறுப்பேற்ற உடனேயாக துறை ரீதியாக அந்த அறிவிப்புகளும் வரும். அதுல அவருக்கு வந்திருக்கிறது. அதே போல மதிவேந்தன் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த துறை மாற்றப்பட்ட விவரங்கள்லாம் நம்ம நேற்றுக்கே பார்த்திருந்தோம். 4 பேர் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் ரீதியாக கவனிக்கத்தக்கதாக கூட அதை பார்க்க முடியும். மதிவேந்தனை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆதிராவிட நலத்துறையில இருந்தாலும் இவங்களுக்கு கயல்விழி செல்வராஜுக்கு மினிஸ்டர் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதே போல சி.வி. கணேசனுக்கு ஏற்கனவே தொழிலாளர் நலத்துறை இருக்கிறது. இந்த 4 பேர் இருக்கிறது. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி எல்லோருக்குமே ஒரு குழப்பிக் கொண்டே இருந்தாங்க, உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அப்படின்னு. உதயநிதி துணை முதலமைச்சர் என்பதற்கு பதவியேற்பு என்பது அவசியம் இல்லாத ஒன்று. அது எப்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை ஆளுநர் வெளியிட்டாரோ அந்த நிமிடத்திலிருந்தே அவர் துணை முதலமைச்சராக மாறிவிட்டார். அதுதான் அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்காலிட்டி. அந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருந்தது. உதயநிதி பதவியேற்கவில்லையா, பொறுப்பேற்கவில்லையா, அவருக்கு ஸ்வேரிங் இன் செரிமனியில் அவருக்கு பொறுப்பேற்காமல் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளை அல்லது நேற்றிலிருந்தே கூட அதை சொல்லிட்டே இருந்தாங்க. அதுதான் அடிப்படையில் துணை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரே கூட ஒரு ஜிஓ மூலமாக அந்த அப்பாயின்மெண்ட்டை நேரடியாக போட முடியும். ஆனாலும் அது ஆளுநர் வழியாக வரும்போது அதற்கான கூடுதலான ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதுதான் ஏற்கனவே திரு மு க ஸ்டாலினுக்கும் அதே போலதான் நடந்தது. ஆளுநர் வழியாக அந்த அறிவிப்பு வந்தது. முதலமைச்சருடைய ரெக்கமெண்டேஷன்ஸை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அப்ரூவ் பண்ணிருக்கேன்றதுல இருந்து அந்த அடிப்படையில தான் இன்றைக்கும் துணை முதலமைச்சராக ஏற்கனவே நேற்றிலிருந்தே எப்போது இந்த அறிவிப்பு வந்ததோ அப்போதிலிருந்தே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதுல அதிகாரப்பூர்வமாக ஒருவேளை அவர் இது ஒரு ஃபார்மல் ஈவெண்டா மாத்தணும்னா அவருடைய அறைக்கு சென்று கோப்புகளை கையெழுத்திடுவது உள்ளிட்ட அம்சங்கள் செய்யறது அப்படிங்கிறது தான் இருக்கலாமே தவிர அதுக்கு ஸ்வேரிங் இன் அப்படிங்கிறது தேவையில்லை. இப்ப நம்ம காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அமைச்சரவை புகைப்படம் எடுப்பது, அதுல நீங்க புரோட்டோகால் பார்க்கலாம். முதலமைச்சர் அடுத்ததாக துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் உதயநிதி அங்க வந்துறாரு. இப்ப புரோட்டோகால்ல நம்ம அந்த சீனியாரிட்டி லிஸ்டும் கவனிக்க வேண்டியிருக்கும். அது விரைவில் வெளியிடப்படும். இந்த நேரத்துல நமக்கு கிட்டத்தட்ட யார் கேபினெட்ல டாப் 10ல யார் இருக்கிறாங்க, யாரெல்லாம் மாற்றப்படுகிறார்கள். இப்ப துறை மாறியதுனாலேயே சீனியாரிட்டி மாறணும்னு சொல்ல முடியாது. அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த சீனியாரிட்டி மாற்றங்களை ஏற்கனவே இருந்த சீனியாரிட்டியில 10வது அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தார். இப்ப துணை முதலமைச்சர் என்று வருவதனால அவருடைய சீனியாரிட்டி அமைச்சரவையில மாற்றங்கள் வருகிறதா அப்படிங்கிறதையும் டெக்னிக்கலா பார்க்க வேண்டிய அம்சங்கள் இருக்குது. அதை கடந்து நீங்க சொன்னது போல இந்த மாற்றங்கள்ல பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. நிர்வாக ரீதியான விஷயங்களுக்கு இது இட்ஸ் பியூர்லி ப்ரோரோகேட்டிவ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னாலும் எதிர்கட்சிகளுடைய கேள்விகள் அப்படிங்கிறதும் முக்கியமாக இருக்கும். அதற்கான பதிலை கொடுக்கிறதும் ரொம்ப அவசியமான ஒண்ணுதான். நீங்க விருந்தினர்கள்ட்ட இதை பற்றி நிறைய விரிவா பேச முடியும். பாலா, நன்றி திரு கார்த்திகை செல்வன். இணைப்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.